வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கோட்டுச்சேரி தூய சகாய அன்னை ஆலய கட்டுமானத்திற்கு எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரூபாய் 1,25,000 நன்கொடை. காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரியில் அமைந்துள்ள தூய சகாய அன்னை ஆலயத்தின் கட்டுமான பணிகளுக்காக ரூபாய் 1,25,000 நன்கொடையை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புத்தாண்டை முன்னிட்டு ஆலயத்தின் பங்கு தந்தை ராபர்ட் அவர்கள் எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அந்த சந்திப்பின் போது கோட்டுச்சேரி தூய சகாய அன்னை ஆலயத்தின் கட்டுமான பணிகள் சிறப்பாக முன்னெடுக்க உதவும் வகையில் ரூபாய் 1,25,000 நன்கொடையை ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். 6வது தேசிய சிலம்பம் போட்டியில் முள்ளோடை மகரிஷி வித்யா மந்திர் மாணவன் சாதனை, தங்கம் மற்றும் வெண்கலம் வென்று பெருமை. 6வது தேசிய அளவிலான சிலம்பம் விளையாட்டுப் போட்டி கடந்த டிசம்பர் மாதம் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் மத்திய பிரதேசம் உஜ்ஜைன் நகரில் நடைபெற்றது. இதில் முள்ளோடை மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி சார்பில் கலந்து கொண்ட மாணவன் கிருஷ்ண பிரகாஷ் சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி தங்கப் பதக்கம் மற்றும் வெண்கல பதக்கம் வென்று பெருமை சேர்த்தார். இந்த சாதனைக்கு பின்னர் இன்று மாணவர் கிருஷ்ண பிரகாஷ் அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் லதா ஜான்குமார் ஆகியோரை நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். இந்த சந்திப்பின் போது மாணவனின் தந்தை எத்திராஜ், தாய் சந்தியா மற்றும் சகோதரர் சத்யசீலன் ஆகியோர் உடனிருந்தனர். காரைக்காலில் எல்ஜேகே தலைவருக்கு உற்சாக வரவேற்பு. சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்த எல்ஜேகே தலைவர். தொழில் அதிபரும் சமூக சேவகருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி லட்சிய ஜனநாயக கட்சி என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார். யாரும் செய்யாத புதுமையாக கடலில் படகுகளில் சென்று கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து அவர் புதிய கட்சியை அறிமுகம் செய்தார். அப்போது அவருக்கு புதுச்சேரி மீனவர்கள் பலர் படகுகள் தந்து உதவினர். பொதுவாக அவருக்கு மீனவர்கள் சமூகத்தில் பெரிய அளவில் ஆதரவு இருந்து வருகிறது. காரைக்கால் மீனவர்கள் 29 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட போது சட்ட ரீதியாக அவர்களுக்கு உதவி செய்து 26 பேரின் விடுதலைக்கு சார்லஸ் காரணமாக இருந்தார். அந்த வகையிலும் அவருக்கு மீனவ சமூகத்தினர் மத்தியில் வரவேற்பு இருந்து வருகிறது. இந்நிலையில் அவர் இன்று காரைக்கால் சென்றார். அவருக்கு எல்ஜேகே கட்சியினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மீனவர் சமூகத்தில் பிறந்த பொது உடைமை தலைவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அங்கு மீனவர்கள் மேலதாளத்துடன் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த 11 மீனவர்கள் நேற்று முன்தினம் ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். காரைக்கால் மாவட்ட கீழ காசாக்குடி மேடு பகுதியில் வசிக்கும் மீனவர்களின் குடும்பத்தினரை சந்தித்தவர் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விரைவில் மீட்க சட்ட ரீதியான நடவடிக்கைகள் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இந்த சந்திப்பின் பொழுது மீனவர்களின் குடும்பத்தினர் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் கைகளை பிடித்து கண்ணீர் விட்டு அழுதனர். எங்களின் ஒரே நம்பிக்கை நீங்கள் மட்டுமே என தெரிவித்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 11 மீனவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் ரூபாய் 10,000 நிதி உதவியையும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். கவலைப்படாதீங்க, நாங்கள் ஆளாம் சுட்டு நம்ம கண்டிப்பாக பார்த்துருவோம். ஒன்றும் ஒன்னொன்னா கொடுங்க, ஒன்னொன்னா கொடுப்பா. கண்டிப்பா கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கவலைப்படாத. ஒரு பையனா வந்து நான் பாத்துக்கிறேன். அண்ணன் தான் லாஸ்ட் டைம் போயிட்டு 3-4 வாட்டி போயிட்டு வந்தாரு. அவங்க எல்லாம் அவங்க தான் கூட்டு வந்தாங்க. அண்ணன் தான் நீங்க அரெஸ்டானீங்களா? நீங்க லாஸ்ட் டைம் இவரு தம்பி அரெஸ்ட் ஆயிருந்தாப்புல. தம்பி எல்லாம் போயிட்டு நம்ம தான் போய் எல்லாரும் வச்சு பேசி வந்தாப்புல. லாஸ்ட் டைம் எங்க நீங்க எந்த வில்லேஜ்? நம்ம காரைக்கால் மட்டும் சார். ஆமா இல்ல யார் நீங்களா? மாமா. உங்க யார் அரெஸ்ட் ஆகி உள்ள போனாங்க? அவர் சுந்தர் இருக்காரு. அவர் வந்திருக்காரு லாஸ்ட் டைம். சுந்தர் வாப்பா தம்பி. லாஸ்ட் டைம் இல்ல லாஸ்ட் டைம் தம்பி தான். தம்பி உள்ள போயிட்டு வந்தாப்புல. ஒன்றும் கவலைப்படாது. இல்ல ஆறுதல் சொல்லுங்க, தைரியம் சொல்லுங்க. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெரிய பாளையத்தம்மன் ஆலய கும்பாபிஷேக திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை அடுத்து கும்பாபிஷேக திருப்பணிக்காக ரூபாய் 50,000 நன்கொடையை பாரதிய ஜனதா கட்சி மாநில வர்த்தக பிரிவு இணை அமைப்பாளரும் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் BLA 1 மதன் தனது சொந்த செலவில் வழங்கும் நிகழ்ச்சி ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. அதன்படி பெரிய பாளையத்தம்மன் ஆலய நிர்வாகிகளிடம் ரூபாய் 50,000 கும்பாபிஷேக திருப்பணி நன்கொடையை பாஜக வர்த்தக பிரிவு இணை அமைப்பாளர் மதன் வழங்கினார். ஆலய நிர்வாகம் சார்பில் அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் மற்றும் அறிவுசார் பிரிவு மாவட்ட தலைவர் அருள் பாலாஜி, சிறுபான்மை அணி மாநில செயலாளர் முனைவர் முன்னா, உருளையன்பேட்டை தொகுதி துணைத் தலைவர் விஜயபாஸ்கர், வர்த்தக பிரிவு நகர மாவட்ட இணை அமைப்பாளர் ஏழுமலை மற்றும் வெற்றிவேல் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள்.
இந்நிலையில் நாளுக்கு நாள் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள் அரங்கேறி வருவதால் இதனை தடுக்க காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி அரியங்குப்பம் ஆர்கே நகர் வாலிபால் மைதானம் அருகே வாலிபர் ஒருவர் கஞ்சா விற்பதாக அரியங்குப்பம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து அங்கு சென்ற போலீசாரை கண்டதும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வாலிபர் தனது இருசக்கர வாகனத்தில் தப்பி செல்ல முயன்றார். ஆனால் போலீசார் அவரை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் சுமார் 2.5 லட்சம் மதிப்பிலான 1.50 கிலோ கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்ததை அடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் டெல்லியை சேர்ந்த லக்ஷவிஷ் என்பதும் தற்பொழுது தவளக்குப்பம் சப்தகிரி நகரில் தங்கி கிருமாம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் MBBS 3ஆம் ஆண்டு படித்து வருவதும் தெரிய வந்தது. மேலும் கஞ்சாவிற்கு அடிமையான இவர் கடந்த சில வருடங்களாக புதுச்சேரியில் கஞ்சா வாங்கி புகைத்து வந்தவர். பின்னர் தனது நண்பர் உதவியுடன் அவரே அசாம் மாநிலத்திலிருந்து கஞ்சாவை அஞ்சல் துறை பார்சலில் புதுச்சேரியில் தான் தங்கியிருக்கும் வீட்டு முகவரிக்கு வரவழைத்து அதனை புதுச்சேரியை சேர்ந்த கஞ்சா சிறு வியாபாரிகளுக்கு விற்று வந்துள்ளார். மேலும் கஞ்சா விற்பனை செய்த பணத்தை கொண்டு கல்லூரியில் மருத்துவம் பயில தேவையான செலவுகளை செய்ததோடு மீதமிருந்த பணத்தில் விலை உயர்ந்த பைக் மற்றும் ஆடம்பர உடைகள் என சொகுசு வாழ்க்கையும் வாழ்ந்துள்ளார். புத்தாண்டு மற்றும் பொங்கல் தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட சிறு வியாபாரிகள் மூலம் விற்பனை செய்ய திட்டமிட்டு அதனை டெலிவரி செய்யும் பொழுது போலீசிடம் சிக்கிக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மருத்துவக் கல்லூரி 3ஆம் ஆண்டு மாணவர் லஷ்ய விஜய் கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 2.5 லட்சம் மதிப்பிலான 1.50 கிலோ கஞ்சா மற்றும் ராயல் என்ஃபீல்டு புல்லட், செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்ட மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த கஞ்சா விற்பனையில் பலருக்கு தொடர்பு இருப்பதால் அவர்களையும் கைது செய்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே இச்சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் ஐயனார் என்கிற செந்தில் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளவர். மீன்பிடி தொழில் செய்து வந்தார். இவர் புத்தாண்டு இரவு அன்று அவரது வீட்டருகே தனது சகோதரர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது அருகே மது அருந்திக் கொண்டிருந்த வாலிபர்களுடன் ஏற்பட்ட தகராறில் அவர்கள் ஐயனார் பின் மண்டையில் செங்கல்லால் அடித்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார். இதனையடுத்து அருகிருந்த கல்லை தூக்கி ஐயனாரின் தலையில் போட்டு கொலை செய்த வாலிபர்கள் அங்கிருந்து தப்பி சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த முத்தியால்பேட்டை போலீசார் ஐயனாரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கொலை வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் பதுங்கியிருந்த வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பவிலன், திலீப், ஆகாஷ், அரவிந்த், தமிழ், மணி, சந்தோஷ்குமார் மற்றும் திவாகர் ஆகிய 7 பேரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர். அதில் இவர்கள் மது அருந்திக் கொண்டிருந்த பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறார் மற்றும் அவரது நண்பர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை வேகமாக இயக்கி ஒலி எழுப்பியதால் அந்த சிறாரை இவர்கள் அடித்த பொழுது அந்த சிறார் மற்றொரு பகுதியில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த ஐயனார் மற்றும் அவரது அண்ணனிடம் சென்று தன்னை வாலிபர்கள் சிலர் அடிப்பதாக கூறியதை அடுத்து பவிலன் மற்றும் திலீப்பிடம் ஏன் சிறுவனை அடிக்கிறீர்கள் என இவர்கள் கேட்க மது போதையில் இருந்த இரு தரப்பினரும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து பவிலன் மற்றும் திலீப்பை ஐயனார் கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் அங்கிருந்து சென்றவர்கள் தங்களின் சக நண்பர்களை அழைத்து வந்து மது போதையிலிருந்த ஐயனாரின் பின் மண்டையில் செங்கலால் அடித்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே மயங்கியதை அடுத்து அவரது தலையில் கல்லை போட்டு கொலை செய்தது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கைது செய்த 7 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை காலப்பட்ட மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் போலீசாரை கண்டவுடன் தப்பி ஓட முயன்ற பவிலன் மற்றும் திலீப் கீழே விழுந்ததில் அவர்கள் கையில் முறிவு ஏற்பட்டது. நன்றி, வணக்கம்.